ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டாச்சு. பொங்கல் சாம்பார். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி முக்கியமான விஷயம். இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம். ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு மதுரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். வெண்படிகாரத்தை சாப்பிட்டு டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு டாக்டர் ஆலோசனை இல்லாமல் நாட்டு மருந்து சாப்பிட்டு உடம்ப கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் என்னாச்சுது, உயிரே போயிடுச்சு. அதனால் எப்போவுமே நீங்கள் டாக்டர் ஆலோசனையோடையே பண்ணுங்கள். அதன் மீறி நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வெயிட்டு லாஸ் ஆகணும், நான் வெயிட் கம்மி பண்ணியே ஆகணும்னா நீங்கள் சின்ன சின்ன எளிய டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீக்கிரமாக எனக்கு உடம்பு குறையணும்னு சொல்லி இப்போ இந்த பொண்ணுக்கு உயிரே போயிடுச்சு. இப்போ லாஸ்ட் நேரத்தில் அப்பாட்ட காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? எதுவுமே யோசித்து பண்ணணும். இல்லைனா பெரியவங்ககிட்ட ஐடியா கேட்கணும். நான் இதை சாப்பிட்டா எனக்கு உடனே சரியாயிரும், நம்மளாட்டே முடிவு எடுக்கக்கூடாது. இப்போது அந்த பொண்ணு எவ்வளோ கனவுகளோடு அந்த பொண்ணு இருந்திருக்கும், அவங்க அப்பா இருந்திருப்பாங்க. இப்போ உயிர் போன உயிர் திரும்ப கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் நீங்கள் எதையுமே யோசித்து பண்ணுங்கள். வெயிட் கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் ஆகும். உடனே நம்மக்கிட்ட கரெக்டான கண்ட்ரோலில் நமக்கு உடம்பு வராது. இப்போ எனக்கே வெயிட் அதிகமாக தான் இருந்தேன். நான் அதாவது டெலிவரி ஆன பிறகு வெயிட் அதிகமாக போட்டுட்டேன். அப்புறம் நான் எங்கேயுமே போய் நான் எக்ஸசைஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணலை. வீட்டிலையே எளிமையான முறைப்படி சின்ன சின்ன எளிய உடற்பயிற்சிகள் செஞ்சேன். இது போக காலையில் கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி, அதுவும் சுடு தண்ணி, லைட்டு வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் தேனும் எலுமிச்சை சாரும் கலந்து குடித்தேன். அதனால் ஜீரண சக்தியை கொடுத்துச்சு. உடம்பு படிப்படியாக வெயிட் லாஸ் ஆச்சுது. எனக்கே தெரிஞ்சுது. ஒரு 65 கிலோ கிட்ட இருந்தேன்னா 55 கிலோ, ஒரு 10 கிலோ கம்மியாயிட்டு. அது உடனே இல்லை, அது படிப்படியாக தான் கம்மியாகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஏதாவது ராகி தோசை, அப்புறமா தோசை, இந்த மாதிரி சத்துள்ள உணவுகள் காலையில் டிஃபனாக எடுத்துக்கிடலாம். இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிடலாம். அப்புறமா கொஞ்சமாக நட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். மத்தியானம் லஞ்சு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கொடுக்கணும், ஆனால் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். இதை விட்டுக்கிட்டு டக்குன்னுலாம் நம்ம உடம்பு வெயிட் லாஸ் ஆகாது. அவங்க சொல்கிறாங்கன்னு அதை சாப்பிட்டோம்னா உயிருக்கு தான் ஆபத்தாகும். அதனால் நீங்களும் படிப்படியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க படிப்படியாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் டக்குன்னு முயற்சி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன டிப்ஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டிப்ஸு தரேன். சரிங்களா? ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.